வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போனா இந்தியன் 2ஓட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஊராடா இது? படிப்புக்கேத்த வேலை இல்ல, வேலைக்கேத்த சம்பளம் இல்ல, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான், தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். நம்மளாம் ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்கையே பேசுவோம். ஆனா அது சரி செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்ல. ஜஸ்ட் barking dogs. அதனாலதான் கத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். அப்படி யாரா இருக்கா? இருந்தாரு. ஆமா, அதை காட்டுறாங்க. கிளைமேக்ஸ் இது. நேம் சேனாபதி, ஃப்ரீடம் ஃபைட்டர். ஓ, என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்ல, வர்மம். ஓ, அவர் பண்ண அந்த ஆளெல்லாம் இல்ல இருக்காங்க, மறைமுகமா இருக்காரு. அவர் திரும்பி வரணும். ஒரு தப்பு செஞ்சா அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். என் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பேசாம இவனை ஆன்டி இந்தியன் அறிவிச்சிடலாமா? நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாத, நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்த அப்புறம் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. இது இரண்டாவது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். நிறைய பேர் இதுல பயங்கர ஃபைட் சீன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. டாமன் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது எப்படி, ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சண்டைலாம் இருக்காது, மேக்சிமம் புடிச்சிருவாரு அவரு அந்த வர்மக்களை யூஸ் பண்ணி. இதுல நிறைய சண்டை வர மாதிரி இருக்கு எனக்கு. ஆமா, இவங்க போய் பாக்குறாங்க ஒண்ணு ரெண்டு பேர், அவங்க எல்லாம் அப்படியே கோமால இருக்க மாதிரி இருக்காங்க. அவரு அந்த கை வச்சு இது குத்தி விட்டுருப்பாருல்ல, ஆமா, அதுல பாதிக்கப்பட்டவங்களை காட்டுறாங்க மாதிரி எனக்கு தெரியுது. தெரியல என்னன்னு தெரியல, நமக்கு டக்குன்னு கணிக்க முடியாது. இவங்களை எப்படி மீட் பண்றாங்க? இந்தியன் தாத்தா எப்படி திரும்பி அமெரிக்காவுக்கு போனாரு, திரும்பி வந்தா இங்கேதான் இருக்காரா, இல்ல அங்க இருந்து திரும்பி இங்க வராங்களா? இவங்களுக்கு எப்படி இவர் இந்தியன் தாத்தான்னு தெரியுது, எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதெல்லாம் ஒரு ஸ்டோரி இருந்தாருன்னு அவங்க சொல்ற அளவுக்கு. ஆமா, எப்படி தெரியும் அப்படின்னு அதெல்லாம் அதுக்கு இது பார்த்தாதான் தெரியும். இடையில பிக் பாஸ் தானே ஓட முடியாது. எஸ்எஸ்சிரியா ஒன்னு ரெண்டு இதுதான் காட்டினாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஒரு நெகட்டிவ் ஷேர்ல அவர் செமையா கலக்கிருப்பாரு கண்டிப்பா. ஆமா, இது என்னமோ வெள்ளை கலர் முடியெல்லாம் வளர்த்த மாதிரி சூப்பரா முடி வளர்ந்துருக்கா மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஃபுல்லா கெட்டப்னு நினைக்கிறேன். அது ஒரிஜினல் முடியா இருக்காது, ஏன்னா அந்த ஒரிஜினல் கெட்டப் மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு அது ஃபுல்லாவே செட்டப்பா பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போய் ஒரு இதுல போய் பிடிக்கிற மாதிரிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. பாக்கலாம் இது எப்படி விஷுவலா எப்படி வரும் பாக்கலாம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்